வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மிக்சிங்லாம் கரெக்டாக பண்ணிட்டல? இன்னைக்கு தமிழ் சோரோட ஸ்பெஷல் கரப்பாம்பூச்சி பிரியாணி. இன்னையோட இவளுக்கு ஆட்டம் முடிய போகுது. சூப்பர். அது சரி, அது இருக்கட்டும். சாப்பிட்டு பத்தியா? எல்லாம் கரெக்டாக இருந்துச்சா? சாரி அறிவு, கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. இனிமே சாப்பிட்டா என்ன, சாப்பிடா காட்டி என்ன. இன்னியோட இவங்களோட ஆட்டமும் தமிழ் சோறும் கோவிந்தா. ஐயோ மாமா, இந்த முல்லை வெயில் காலத்திலே வதவதன்னு இருப்பான், குளிர்காலம் வேற மாசம் இருப்பான். நான் மட்டும் இந்நேரம் அங்க இருந்திருந்தா கரப்பாம்பூச்சி, பள்ளி, ஈ, கொசு, எறும்பு, நத்தை, குளவி, தவக்கலை எல்லாத்தையும் தூக்கி அண்டாவுக்குள்ள போட்டு மொத்த வியாபாரத்தையும் கலைச்சு விட்டுருப்பேன். இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பான்னு தெரியலையே. சொல்லு. எல்லாத்தையும் அண்டாக்குள்ள போட்டு கலந்து வச்சிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி ஆள் அனுப்பிடுவீங்கல்ல? ஏற்கனவே எல்லாம் சொல்லி ஆளுங்களாம் ரெடியா தான் இருக்காங்க. கம்ப்ளைண்ட்டும் பதிவு பண்ணியாச்சு. இன்னைக்கு மதியத்துக்குள்ள எப்படி ஆள் போயிடும். நீ எதுவும் சொதப்பிடலையே? நான்லாம் ஒன்றும் சொதப்பல, எல்லாம் பக்காவா ரெடி. நீங்க ஆளை மட்டும் அனுப்புங்க. அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு மொத்தமா பூசணிக்காய் சுத்திட்டு இழுத்து மூடிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதுதான். சரி, நீ ஒன்று செய். அந்த சல்லி பையன் முல்ல இருக்கான்ல, அவனை அனுப்பி. அவனா? அவெல்லாம் வேண்டாம். அவன் எதுக்கு? அங்கே என்ன நடக்குன்னு பார்த்து சொல்ல வேண்டாம். ஓ, அனுப்பி வேணா அனுப்பி. சரி, அனுப்புறேன். அண்ணே, நிச்சயமா எனக்கு எல்லாத்தையும் முடிச்சு எழுதி வச்சிருவாங்க. அண்ணே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல மாட்டிக்கிடுவாங்க. அந்த ஹோட்டல் பிரச்சனைக்கு இன்னைக்கு ஓட முழுக்க போட்டாச்சு. அண்ணே, நீங்க பேசிட்டுங்க, பக்கத்துல சின்ன வேலை போயிட்டு இருக்கிறேன். அறிவு, சொல்றா. நான் இங்கே ஆர்ஜர் ஆகிட்டேன். அப்படியே லைன்லேயே இரு. இப்போ நீ என்ன பண்ணுற? குணசேகரன் மாமாவுக்கு லைனை கனெக்ட் பண்ணு. இங்கே நடக்கிற காட்சிகளை லைவ் கமெண்ட்ரியாக சொல்கிறேன், கேட்டு ரசிச்சுக்கோங்க. சரி, ஒரு நிமிஷம் இரு. ஹலோ மாமா, லைன்லேயே இருங்க. முல்ல அங்கே போயிட்டானா, உங்களுக்கு எல்லாத்தையும் லைவ்லேயே சொல்கிறானா. கனெக்ட் பண்ணுறேன். கதிரியா, இங்கே பரபரப்பாக வியாபாரம் போயிட்டுருக்கு. இப்போ அந்த மண்ணு தான் ரொம்ப முக்கியமானக்கு. ஆமாம், அதானே முக்கியம். பரபரப்பான வியாபார நேரத்தில் ஆஃபீஸர் வந்து இறங்கினா தானே கிளைமேக்ஸும் பரபரப்பாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. கரப்பாம்பூச்சி போட்டு பிரியாணி கிண்டிய பெண்கள் கையும் களவுமாக பிடிபட்டார்கள் என்று ஃப்ளாஷ் நியூஸ் வரும். வாயை மூட்டு பேசாமறா. முதல்ல எல்லாம் நடக்கட்டும். அப்படியே இருங்க, லைனில் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். கதிரியா, கரெக்டான நேரத்தில் ஆஃபீஸர் வந்துடுவாங்களே. ஏன்னு சொல்கிறேன்னா, இங்கே ஒரு 4 பேர் சாப்பிட உக்காந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து சீல் வச்சாதான் அவமானத்தின் உச்சகட்டமாக இருக்கும். யாருமே இல்லாத கடைக்கு சீல் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு யூஸும் இல்லை. அதெல்லாம் வந்துடுவாங்க. நீ பேசாம வேடிக்கை மட்டும் பாரு. ஐயோ,
என்னடா என்னாச்சு? அந்த நந்தினி அண்டாவை திறக்க போறா. உள்ள இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, இவங்கெல்லாம் உஷாராயிட மாட்டாங்க. சூப்பர், ஜனனி புத்திசாலி தான். டேய் இல்ல கதிரையா, ஜனனி நமக்கு உதவி பண்றான்னு சொல்ல வந்த. நந்தினி வந்து இப்ப அந்த அண்டாவை திறந்து பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சுன்னா ஆபீசர் வரத்துக்குள்ள சரி பண்ணிடுவாங்கல்ல, அதுக்காக தான் உங்க பொண்டாட்டிய அவ உள்ள அமுச்சு விட்டா. அண்டா சேஃபா இருக்கு. இப்போ ஆபீசர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். என்ன பாய் யோசிச்சிங்களா? உங்களுக்கு வேணா 15,000 ரூபாய்க்கு பண்ணி தரேன். என்னது 15,000 ரூபாவா? 15,000 ரூபாய் இருந்தா நான் ஏமா இந்த வண்டியில வியாபாரம் பண்ண போறேன்? வேணா உனக்கு 3,000 ரூபாய் தரேன். ஏன் பிரியாணி நல்லா இருக்குன்னு கூட சொல்ல வேணாம், இவங்க கடை நல்லா இல்லைன்னு ரிவ்யூ போடு. என்ன நக்கலா? இப்பெல்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூவோட நெகட்டிவ் ரிவ்யூக்கு தான் டிமாண்ட் அதிகம். அப்படி போடணும்னா ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க. என்னது? அப்ப கூட சுமாரா இருக்குன்னு தான் போடுவேன். டீல் ஓகேவா? 50,000 ரூபாவா? போமா, நீ ஒன்றும் போட வேணாம், நீ முதல்ல கிளம்பு. அப்போ உங்க வியாபாரம் தேராது. ஆமா, இப்ப மட்டும் கிழிக்குது, அது எங்களுக்கே தெரியும். நீ முதல்ல கிளம்பு, போய் வேலையை பாருமா. யாரு? கதிரையா, ஆக்ஷன் ஹீரோஸ் வந்தாச்சு. இதுக்கு மேலே என் ரன்னிங் கமெண்ட்ரியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நாங்க ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம். உங்க கடையில அன்ஹைஜீனிக்கான முறையில கெட்டுப்போன பொருட்களை வச்சு சமையல் பண்றதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்காக உங்க கடையை நாங்க இன்ஸ்பெக்ட் பண்ண வந்திருக்கோம். மேடம், இதெல்லாம் நாங்கள் வீட்டில் பார்த்து சமைக்கிறது, ஹைஜீனிக்காக தான் சமைப்போம் மேடம். எதுவா வேணா இருக்கட்டுமா, முதல்ல நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாமே. உங்க கடையோட பேப்பர்ஸ் கொடுங்க.